அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் அதாவது 6/12/2024 அன்று காந்தி மியூசியத்தில் ஸ்பார்க் ஏற்பட்டதற்கு தகுந்தபடி உங்களோடு பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்ப்பது அறிவியல் ஆன்மீகத்தை பற்றி நமக்குள் ஏற்பட்ட ஸ்பார்க், நம்முடைய அனுபவங்கள். இப்போ இந்த உடலே தியானம் என்று சொல்வதில் காமனாக சொல்லியிருப்பேன். நான் ஒரு விஷயம் உண்மையான ஆன்மீகம், உண்மையான மெய்யுணர்வு, அதாவது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று மெய்யுணர்வு அதிகாரத்திலே கூறிய அந்த அறிவை, எந்த அறிவை அடைந்து விடுகிறோமோ அந்த அறிவு மூலம் அனைத்தையும் அடைவது என்பதுதானே இறுதியான ஆன்மீகம் என்று கூறுகிறார்கள். ஆகவே ஏன் நான் இந்த குறளை உங்களுக்கு நான் உச்சரிக்கிறேன் என்றால், ஒரு செய்திக்காக வைத்துக்கொள்ளுங்கள். அதே குறள் வழிபட்டது தான் இது மெய்யுணர்வு அதிகாரத்தில் இருப்பது. அதே வழிபட்டது தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்போ பாருங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அதே இது பாருங்கள், மெய்யுணர்வு அதிகாரத்தில் வச்சுருக்காரு. அப்போ இரண்டுமே அறிவு என்று முடியும் போது காமனாக என்ன சிந்திச்சிருவோம்? ஒரே மாதிரி தான் எல்லா அறிவும் என்று சிந்திப்போம். அப்படி அல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது எதற்குள்ளே அடங்குது என்பதை நான் உணர்ந்தேன் என்றால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள், நாம் சேமித்து வைத்திருக்கிற அறிவுகள், நாம் சேமித்து வைத்திருக்கிற ஆற்றல்கள், அந்த ஆற்றல்களுக்கு தேவையான பகுத்தறிவு, நுண்ணறிவு, இன்னும் அதிநுண் அறிவுகள். ஒரு விஷயத்தை ஒரு விஞ்ஞானியே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அவர் ஒன்றை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது அது சம்பந்தமாக அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அத்தனை டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுவான்னு சொல்கிறீங்களே, தரவுகள், இவைகளெல்லாம் அறிவு மட்டும்தான். இந்த அறிவு உலகியலாக பயன்பட்டுரும். ஆனால் அதே திருவள்ளுவர் எங்கே வச்சிருக்கார் பாருங்கள். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அறிவு தான் இறுதி அறிவு. உலகத்தில் இருக்க அத்தனையும் கண்டுபிடிக்க அறிவு. வேதாந்தத்தில் சொல்லுவது போல, எதை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ, அதுதான் கான்செப்ட். எதை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ அதை சேர்த்துக்கலாம். உணர முடியுமோ, இந்த உலகையில் நடைமுறைப்படுத்துமோ அதை அடைந்து விடு அப்படின்றதான் வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயம். அதனுடைய உள்ளதான் தத்துவமசி வருவது, அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் வருவது, எல்லாமே அதுக்குள்ளே தான் வருது. ஆனால் எதை அடைவது என்பதில் பிரச்சனை என்னான்றதுக்கு தான் இறுதியாக சொல்கிறாங்க, எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் என்பது தான் இதுவரை உலகியலில் இருக்கிற விஷயம். அதையும் செய்ய முடியாமல் இருக்காங்க, அது விஷயம் இல்லை. ஆனால் நம்மளுடைய அறிவியல் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறோம்னா, இந்த உடலே தியானம் என்பதை சொல்லும்போது தான் நமக்கு மாடுல்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து மாடுல்ஸ் மாதிரி. முதல்ல நாம் எண்ணமற்று போவதற்கு, நிர்விகல்ப சமாதி அடைவதற்கு, எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்து விடுவோம் என்று அடைவதற்கு, அப்படியெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஞானம் அடைவதற்கு, என்லைட்டன்மெண்ட் அடைவதற்கு, செல்ஃப் ரியலைசேஷன் அடைவதற்கெல்லாம் சொன்னதுக்கு பிறகு ஏன் நம்ம எல்லாரும் செய்ய முடியாமல் இருக்கோம்னு சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையெல்லாம் கடந்தால் அதை அடையலாம் என்பதில் தான் ஃபஸ்ட்டு கடத்தலாக என்னுடைய அனுபவத்தில் உடலே தியானம் என்று கடக்கிறேன். அப்போ உடலே தியானம் எப்படின்னு கடக்க செய்யுதுன்னா, ஏன்னா நம்முடைய ஆன்மீகத்தினுடைய உச்சக்கண்டம் உடல் நீ இல்லை, அறிவு நீ இல்லை, இந்த உலகத்தில் நினச்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய சுயம் நீ இல்லை, எல்லாம் நீ இல்லை, உடல் இல்லை, மனம் இல்லை, எல்லாம் நீ இல்லை.
ஆனால் நீ என்பது வேறு என்று சொல்லி நான் யார் என்று கண்டுபிடின்னு சொன்ன விஷயத்துக்கு தான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது, அப்போ உடலே நீ இல்லைன்னு சொன்னால் அப்போ உடல் நீ இல்லை என்று உணர்ந்து வெளியே போகணுமே. அப்போ உடலே நீ இல்லை என்று உணர்ந்து வெளியே போகிறதுக்கு அதில் எப்படி உணர்வது என்றால், இவர்கள் பொதுவாக சொன்ன அதெல்லாம் இல்லைன்னு கண்டுபிடிச்சேன். உதாரணமாக தியானத்தினால் அடைஞ்சிடலாம் அப்படின்றது எனக்கு தான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் தியானத்தினால் அடைகிறதுனா கோடிக்கணக்கான பேர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும். யாருமே என்லைட்டன்மெண்ட் ஆகலை. அதில் நம்பிக்கையில் இருக்காங்கன்னு தான் என்னுடைய அனுபவம். நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது. அப்போ தியானத்தினாலையும் போக முடியுமானா தியானத்தினாலையும் போக முடியும். ஆனால் ஒரு சில சதவீதங்கள் தான் போக முடியும். இறைவனை அடைதல், கடவுள் தன்மையை அடைதல், கடவுள் தன்மையோடு வாழ்தல், எது வேணாலும் பேர் வச்சுக்கங்க. ஜீவாத்மாவை உணர்தல், பரமாத்மாவை உணர்தல், அந்த உணர்தல் நடக்குதா? இல்லை. மற்றதெல்லாம் உதவி செய்தா, தியானம் உதவி செய்தா ஓகேன்றேன், கிரியா யோகம் ஓகேன்னு சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் நீங்கள் ரீச்சிங்கா? எந்த ரீச்சிங்? அந்த உண்மையான ரீச்சிங்கா? என்ன ரீச்சிங்? அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் என்ற ஆத்மாவில் அடைந்தலா, ஆத்மாவை உணர்தலா, ஆத்ம தேடலா, ஆத்ம முக்தியா, முமுட்சுத்துவம், இதெல்லாம் வார்த்தைகளிலே இருக்குன்னு போது தான் சரி. இந்த உடலே இல்லை, நான் இல்லை என்று கடக்கிறதுக்கு என்னுடைய சின்ன அனுபவம், சிலருக்கு அனுபவம் இருக்கும். இந்த உடல் நம்ம 24 மணி நேரமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நான் உணர்ந்து பார்க்கும்போது அந்த உடல் நான் இல்லை என்ற ஒன்றை, நான் இல்லை என்றால் ஆத்மா இல்லை என்ற ஒன்றை கடக்கிறதுக்கு, இது பிடிக்கிறதுக்கு முதல்ல உடலை எப்படி கடக்கிறதுன்னு பார்த்தா, இதுதான் என்னுடைய அனுபவம். அதில் எப்படி நம்ம பண்ண பார்த்துட்டேன்னா, டிஜிட்டலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி டிஜிட்டலாக பார்க்குறேன்னா, உடலை முதல்ல உள் உறுப்புகள், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்பை முதல்ல திங்க் பண்ணேன். என்னென்ன உடலுடைய கட்டமைப்பு பாருங்கள். உடலுடைய உள் உறுப்புகள் முழுசாக இருக்குது, உடலுடைய வெளி உறுப்புகள் முழுசாக இருக்குது, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பசி, வலி, பயம், பாசம், அடுத்து நமக்கு பாலியல், காமம் எல்லாம் உள்ளே இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது நமக்குள்ளே? ரொம்ப முக்கியமான விஷயம், மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் எண்ணம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நுண்ணறிவு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, மனச்சாட்சி இருக்கிறது, மரபணு திறன் அறிவுகளும் ஆற்றல்களும் இருக்கின்றன. இது மனிதனுக்கு தான், மற்ற மிருகங்களுக்கு போவேன் அப்போதைக்கு. நம்மளுடைய கட்டமைப்புக்குள்ளே இவ்வளவு இருக்குது. உடல் ஏதோ உள்ளுறுப்பு வெளியுறுப்புலாம் கிடையாது. இன்றைக்கி என்ன மருத்துவ உலகம் சொல்லிருச்சு? நீங்கள் அமைதியாக இருந்தா, அன்பாக இருந்தா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டென்ஷனே இல்லாமல் இருந்தா, மன அழுத்தமே இல்லாமல் இருக்கிற ஒன்றை உங்களுடைய வியாதியவே குணப்படுத்தும் சொல்கிறது. இன்னும் பிளசிபோ எஃபெக்ட் என்ன சொல்லிடுது? மருந்து மாத்திரையே இல்லாமல் இந்த செல்ஃப் ஹீலிங் மூலம் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த உடம்பு முதல்ல அமைதியானாத்தான் உண்மையான நான் என்பதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு எனக்குள்ளே ஏற்பட்ட அனுபவம், உடலை எப்படி இல்லை என்று கருதுவது. அப்போ உடலை எப்படி இல்லை என்று கருதுவதுன்னா எப்படி போகிறேன்? உடல் மொத்தத்தையும் கட்டமைப்பை பார்க்குறேன். ஸோ உடல் உள்ளுறுப்பு இருக்குது, வெளியுறுப்பு இருக்குது, உடலுக்குள்ளே ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக இருக்கிறது. அந்த தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியான வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், உதாரணமாக 5 மண்டலங்களும், காற்றோட்ட மண்டலமாக, இரத்த ஓட்ட மண்டலம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நான் அனுபவித்ததை சொல்லுகின்றேன். அப்போத்தான் நான் அதை கடந்தேன். உடல் நான் இல்லை, ஆனால் உடல் இல்லாமல் அந்த நானை கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த உடலை கொடுத்து அந்த நானை கண்டுபிடித்து, அந்த ஆத்மாவை கண்டுபிடித்து, அந்த பரமாத்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்வை யார் உருவாக்குனாங்கன்னு உள்ளே போனீங்கன்னா அங்கே மாபெரும் ரகசியம் கிடைக்கும் உங்களுக்கு. அடே அப்பா, என்ன ரகசியம் ஐயா இது? இப்போ மறுபடியும் வருவோம்.
அப்போ உடலுக்குள்ள உறுப்புகளோட பாருங்கள் எது கலந்துருக்குன்னு பாருங்கள். பசி இருக்குது, வலி இருக்குது, பயம் இருக்குது, பாசம் இருக்குது, காமம் இருக்குது. சரி, உடலே இயங்கிறதுக்கு என்ன வேணும்? கோடி கோடியாக கட்டடம் வச்சுருந்தா போதுமா? பணமாக வச்சுருந்தா போதுமா? நோனோ, உணவு வேணும். உணவு மட்டும் இருந்தால் போதுமா? பஞ்சபூதம். இப்போ முதல்ல இந்த உடலை கடக்கிறதுக்கு உடலுக்குள்ளே உறுப்புகளுடைய நிகழ்வுகளை நான் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு எனக்கு 100% துணையாக இருப்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் தான். பாருங்கள், இதுதான் டிஜிட்டல் ஸ்பிரிச்சுவலிசம்னு நான் சொல்லுவேன். ஆமாம், டிஜிட்டல் இந்த ஆன்மீக இந்த அறிவியலை வைத்தே நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர் இதை படிக்கலாம். உடல் கூறியல் ஃபிசியாலஜியை போட்டு அவர் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவரும் எப்படி படிக்கணும்? அது பூரா இயங்குறத படிக்கிறாரே ஒழிய, குறிப்பாக அந்த இயக்கத்தினுடைய மூலத்துக்குள்ளே போய் டாக்டர்கள் படிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒவ்வொருத்தரும் மூலத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க தான் உண்மையினா கடவுள். நீங்கள் கடவுள் நமக்கு வியாதியை தீர்க்கிறவர் இல்லை, அவர் தான் உண்மையான மெய்ஞானி என்று சொல்லுவேன். இருக்கிற ஒட்டுமொத்தத்தில் அதில் எவ்வளோ பேர் செய்கிறாங்க செய்யலைன்னு நமக்கு வேண்டியதில்லை. ஆனால் அதுதான் வச்சுங்க. அப்போ நீங்கள் மேட்ருக்கு வாங்க. அப்போ நம்ம எப்படி கிடக்கிறோம்னா, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான உறுப்புக்கள், அந்த உறுப்புக்களுடைய இயக்கங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? காற்றோட்ட மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், ஜீரண மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்தினுடைய இயக்கத்தின் வழியாகத்தான் நம்மளுடைய உயிர் மண்டலம் ஒழுங்காக இயங்க முடியும். காற்று இல்லாமல் இயங்க முடியுமா? நீர் இல்லாமல் இயங்க முடியுமா? நெருப்பு இல்லாமல் இயக்க முடியும். அதனால் இதை ரெண்டையும் இணைச்சி பார்த்தேன். ஆகா, ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட உள்ளுறுப்புக்கள், அதை வெளியே எடுத்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு பொறிகள், சாப்பிட்றதுக்கு வாய் வேணுமே, பார்க்குறதுக்கு வேணுமே, நுகர்றதுக்கு வேணுமே, 5 சுவைகள், அது ரொம்ப பின்னால் அப்படி போவோம். இப்போ இந்த 2 கனெக்ஷனையும் உணரும் போது தான் இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது. மருத்துவர் ஏதோ புத்தகத்தை படிச்சிருப்பார் முதல்ல. இன்றைக்கி ஒவ்வொரு அணுவணுவாக அனிமேட்டடு டிப்ஸ் இருக்குது. அனிமேஷனில் ஒவ்வொன்றையும் இப்போ நீங்கள் ஹார்ட் அப்படி இயங்கும்போது அந்த ஹார்ட்டுடையிலேருந்து ரத்தம் பம்பிங் ஆகும்போது அந்த பம்பிங் எப்படி உள்ளே அப்படி போய் பிரெயினுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகுது. அது போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பிளட்டை எப்படி அந்த சக்தியை அப்படி கவரேஜ் பண்ணி எடுக்குது, அந்த சக்தியை எப்படி ஃபயர் பண்ணுதுன்னு பார்த்தா அதில் ஒரு யூடியூப் பார்த்தே அதை சொல்கிறேன். முசாவிர் பயாலஜி லேர்னிங் அனிமேஷன் போட்டிங்கன்னா ஒவ்வொரு அணுவாக வரும். அதுபோக நீங்கள் நிறைய ஆயிரக்கணக்கான இது வந்துருச்சு. இது ஃபிசியாலஜின்னு போட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் அல்ல, ஒவ்வொரு பார்ட்டினுடைய இயக்கம் மட்டுமல்ல, ஒவ்வொரு பார்ட்டையும் இன்னொரு பார்ட்டோட இணைச்சி இயக்கிறது மட்டுமல்ல, அதுக்குள்ளே எப்படி ஒவ்வொரு நொடியும் இயக்கமாகுது, எந்த இடத்துல இயக்கம் குறையுது அத்தனையுமே கொண்டு வந்துட்டாங்க. அந்த இயக்கம் சரியாக இயற்கையாக நடக்குவது தான் ஆரோக்கியம். அந்த இயக்கத்தை மறித்து போடுறது தான் திப்பு. நம்மளுடைய உணவால் எண்ணத்தால் அன்னமும் எண்ணமும் திண்ணமாகாமல் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அது டிஸ்லொகேட் ஆகுது. இப்போ வாங்க மறுபடியும். ஆக முதல்ல ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் மருத்துவரை காட்டிலும் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அதிசயம் பிறக்கும். அதுதான் முக்கியம். என்ன அதிசயம்? இது இப்படி நடக்கிறது. மூச்சை வாங்குகிறோம், அந்த மூச்சு நம்மளுடைய மூச்சுக்குழல் வழியாக உள்ளே சென்று நுரையீரலில் எப்படி அது பரிணமிக்கிறது, அதை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு எப்படி வெளியே வருகிறது, எப்படி அதுலேயும் குறிப்பாக ஆக்சிஜனை மட்டும் உள்ளே இழுக்கிறது, அப்புறம் எப்படி அது வெளியே விடுகிறது கார்பன். இப்படி ஒவ்வொன்றா பார்க்கும்போது இந்த இயக்கத்தை முதலில் சாதாரணமாக நீங்கள் உடல் கூறியலாக ஃபிசிக்கலாக கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி கண்டுபிடிச்சிருவீங்க? சார், இந்த இடத்துல இப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இதில் பிளாக் ஆயிடுச்சிடும்.
ஆனால் நீங்கள் பிறக்கும்போது 99% அது 95 to 97% யாருக்குமே ஹார்ட் அட்டாக் வருவதற்கு பிறப்பதெல்லாம் மற்ற அனிமல்ஸ் மாதிரியே. ஏன்னா எந்த அனிமல்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதில்லை, எந்த அனிமல்ஸும் இப்போ ப்ரெஷரில் அலைவதில்லை, பிளட் ப்ரெஷரில். இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஏதாச்சும் சிக்கலில் இருக்குது அந்த அனிமல்ஸுக்குன்னா மனிதன் ஏற்படுத்திய இந்த மரபணு மாற்றத்தினால தான், ஹைப்ரிட்ஸ்னால தான் ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இயற்கை ஏற்படுத்தவே இல்லை. இப்போ இந்த இடத்துல 2-3 விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி போய் நினைக்க வேணாம், உள்ளே போய் பாருங்கள். இயற்கையை உணர்வீங்க, அந்த இயக்கத்தினுடைய மொத்த விஷயமே எப்படி நடக்குதுன்னு உணர்வீங்க ஃபிசிக்கலாக. அதுக்கு பிறகு இது எப்படி இயக்கப்படுகிறது, யார் இயக்கப்படுகிறதுனா ஏதோ ஒரு சக்தின்னு சொல்லுவீங்க. அந்த இடத்துல இந்த வார்த்தையை சேர்த்துக்குங்க. எந்த வார்த்தையை? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை கண்டுபிடிக்கிற அறிவு. இது இப்போ எனக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தூண்டப்பட்டு எது கண்டுபிடிக்க வச்சிச்சு? அதுதான். அப்போ அந்த அறிவை வைத்து கண்டுபிடிக்கணும். சாதாரணமாக ஃபிசிக்கல் அறிவை வைத்து கண்டுபிடிக்கக்கூடாது. அப்போ அந்த அறிவை வைத்து கண்டுபிடிப்பதற்கு நிறைய பயிற்சி இருக்குது. முதல்ல இதெல்லாம் கடந்த பிறகு தான் அந்த அறிவு இதுதான் என்று பிடிபடும். எது? அந்த மெய்ப்பொருள் அறிவு, அந்த ஆத்ம அறிவு, அந்த ஆத்ம விசாரணை அறிவு அப்புறம் பிடிபடும். ஆனால் ஒன்று நடக்குதுன்னு வச்சு காமனாக. இப்போ நீங்கள் சாதாரண புரிஞ்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு ஜீரணமாகுது. ஜீரணமாகிற எனர்ஜி எப்படி வருது? ஏதோ ஒரு சக்தி. அதே மாதிரி காற்றை சுவாசிக்கிறோம், அந்த காற்றுக்குள்ளே இந்த சக்தி இருக்குது, ஏதோ ஒரு சக்தி. இப்படி ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள். உணவை போட்டு பாருங்கள், பசியினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கும். அப்போ எதை வைத்தாலும் அந்த பசியை தீர்க்க முடியாது. அப்போ அந்த பசியை தீர்க்க வேண்டுமென்றால் சத்தியமாக உணவு தான் வேண்டும். அந்த உணவு அந்த பசி என்ற அந்த ஃபயரை, தீயை காலி பண்ணுதான் இல்லையா? அப்போ இந்த தீக்கு திணவு இருக்கு இல்லைங்களா? இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தீனி போடுறது எது? ஒரு சக்தி. இப்படி காமனாக ஃபிசிக்கலாக இந்த சக்தியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அதுக்கு பிறகு உங்களுக்கு முடிவுக்கு வரும், இந்த ஒட்டுமொத்த சக்திக்கினுடைய மூலம் என்ன? அப்படியே ஒவ்வொன்றா போங்க. பூமி நிற்காமல் சுழண்டுக்கிட்டு இருக்கே போங்க, சந்திரன் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கே, சூரியன் இப்படி போய் எல்லாமே எனர்ஜி. அந்த எனர்ஜியை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இந்த உடலை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு, ஓஹோ இந்த உடல் இயக்கம் வேறு, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கம் வேறு, உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளின் கனெக்டிவிட்டி வேறு, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தி வேறு, சக்திக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற செல்கள் வேறு. இவைகளையெல்லாம் இயக்கி உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்க ஏதோ ஒன்றுன்னு உணர ஆரம்பிப்போம்ல, அந்த ஒன்று உணர்வது நம்மளுடைய வள்ளுவன் சொன்ன அறிவில் இயங்க முடியாது. அவர் மெய்யுணர்வில் தான் உணர முடியுன்றதான் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்குறோம்ல, நான் சொல்லிக்கிட்டு இருக்கல, உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கல, இது எனக்கு ஃபிசிக்கலாக உணரும் போதே மெட்டாஃபிசிக்கலாக ஆமாம் எங்கே இருந்துச்சு வந்துருச்சுன்னு உணர ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த உடலை நம்ம கருவியாக வச்சுக்கிறலாம், உடலுக்குள்ள உறுப்புகளையெல்லாம் பார்க்குறது கருவியாக வச்சுக்கிறலாம். ஆனால் இதையெல்லாம் இருக்கக்கூடிய மூலப்பொருள் அப்படின்னும் போது தான் ஆதி மூலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற விஷயமெல்லாம் பதில் வருது. மற்றவங்க புளிப்புரை எழுதுறது எனக்கு தெரியும். அப்படி வர ஒரு ஸ்டெபிலிட்டி வருது. என்ன ஸ்டெபிலிட்டி? நம்மளுடைய டிஸ்லொகேஷன் இல்லாத ஒரு ஸ்டெபிலிட்டி. தட் இஸ் நவ் வி ஆர் கிராசிங் த பாடி. கடந்து போகும்னு சொல்கிறாங்களே, நவ் வி ஆர் கிராசிங் த பாடி, பட் வி ஆர் கிராசிங் பை த பாடி. பாடியால் தான் இந்த பாடியுடைய உணர்வுகளையும் பாடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறிவினால் கண்டுபிடித்து ஆத்மா குடலே ஆத்மாவின் கருவி என்பதை உணர முடிச்சு. அப்போ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு நாள் பார்க்கக்கூடாது. பார்த்து முடித்தோன்னே அப்படியே யூடியூப்பில் போய் ஒவ்வொரு உறுப்புக்கும் நீங்கள் ஒன்றுமே போடலாம். ஹவ் ஐ ஒர்க்ஸ், ஹவ் ஹார்ட் ஒர்க்ஸ்னு எல்லா பாடிக்கும் முதல்ல பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பார்த்துட்டிங்களா, ஃபஸ்ட்டு சிட்டிக்கு முடிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த கடற்கரையுடைய
உடலை கடக்கக்கூடிய, உடல் நான் இல்லை என்று கடக்கக்கூடிய, உடல் நமக்கு கருவியாக இருக்கிறதை ஒழிய அந்த நான் என்ற ஒன்றை, ஆத்மா என்ற ஒன்றை, சூப்பர் கான்சியஸ்னஸ் என்ற ஒன்றை இவர்கள் கண்டுபிடிப்பதற்கு இதுக்கு எப்படி நாம் கடக்கலாம் என்று முதல் நிலையை தெரிஞ்சுக்கிருவீங்க. ஏன்னா தொடர்ந்து செய்யணும். அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஆக்ஷன் இருக்குல்ல, கண்டினியூவஸ்லி அண்ட் கான்சியஸ்லி வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் அண்ட் கம்பேரிசன் பண்ணால் தான் வரும். அதைத்தான் எல்லோரும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. கிடையவே கிடையாது. இதை செய்வதற்கு எல்லோரும் செய்ய முடியும். ஆனால் எல்லோரும் செய்ய முடியாமல் அலைகிறார்கள். எல்லோரும் என்பதில் விரும்புபவர்கள், தேடுபவர்கள். மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.